ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு பொருளாதாரம் பகுதியில் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. மிக மிக முக்கியமான பாடம். அந்த பாடத்தில் இருக்கிற ஹைலைட்டான பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பகுதியிலேருந்து கேள்வி வரும் அப்படிங்கிறத உறுதியாக கணிச்சு ஹைலைட்டான பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். கூடுதலாக புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம். சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சில கம்பெனிகள், அதாவது நிறுவனங்கள் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன, அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மெயினாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில முக்கிய இடங்களை கொடுத்துருக்காங்க. அந்த இடங்களில் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிருக்கும். அந்த முக்கியமான இடங்களை கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நம்ம ஹைலைட்டாக பார்த்தா போதும். தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மை, இதை முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஆல்பிரட் மார்சல் 1920 கண்டுபிடிச்சார். தொழில் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மாவட்டங்களின் நன்மைன்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடித்தவர் ஆல்பிரட் மார்சல். எப்போன்னா 1920. தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து எப்போ பிரபலமாச்சு அப்படின்னா 1980களில் இத்தாலியில் பிரபலமாச்சு. அடுத்தது சில முக்கியமான இடங்களை கொடுத்துருக்காங்க. கொதிகலன் மற்றும் விசையாழிகள் தயாரிப்பதற்காக பாரத கனரக மின்சாதன நிறுவனம் எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் நிறுவப்பட்டிருக்கு. அதாவது பெல் கம்பெனியை பற்றி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெல் கம்பெனி எங்கே இருக்குன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. அதுவே தமிழ்நாட்டில் போர் தளவாட கனரக வாகன தொழிற்சாலை எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா ஆவடியில் இருக்குது. ஆவடியில் தான் போர் தளவாடங்கள் தயாரிக்கிறாங்க. அடுத்தது சேலம் இரும்பு எஃகு தொழிற்சாலை எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1973 அமைக்கப்பட்டது. இன்றைக்கி கரண்டில் தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் 27 தொழில் தொகுப்புகள் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 13 மாவட்டங்களில் 27 தொழில் தொகுப்புகள் இருக்குது. தொழில் தொகுப்பு அப்படின்னா என்னென்னா, அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை வாகன பேருந்து கட்டுமான இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், நெசவு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 13 மாவட்டத்தில் 27 தொழில் தொகுப்புகள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல தானியங்கி தொகுப்பை பார்ப்போம். அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எந்த இடத்துல டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா சென்னையில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதனால் சென்னையை ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒசூரும் மற்றொரு தானியங்கி தொகுப்பு, அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கிற ஏரியா. அடுத்தது கோயம்புத்தூர் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இந்த 3 இடங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினாவே சென்னை வந்துடணும், ஒசூர் வந்துடணும், கோயம்புத்தூர் வந்துடணும். அடுத்தது வாகனம் மற்றும் பேருந்து கட்டுமான தொழில் தொகுப்பு. அதாவது வாகனங்களுக்கு என்ன கட்டுறாங்க, பேருந்துகளுக்கு கட்டுமானம் எங்கே கட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹைலைட்டாக பார்த்தா போதும். குறிப்பாக சுமை தூக்கும் வாகனம், அதாவது லாரி ட்ரக்கு, இதுக்கு முழு பாகம், அதாவது பாடி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எங்கே கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா நாமக்கல், திருச்செங்கோடு இந்த ஏரியாவில் தான் அதிகமாக பாடி கட்டப்படுது. அடுத்தது பேருந்து கட்டுமானம். பேருந்தை எங்கே அதிகமாக கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா கரூரில் கட்டுறாங்க. பேருந்துனா கரூர், கனரக வாகனம்னா நாமக்கல், திருச்செங்கோடு. இந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது நெசவு தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான இடங்கள் இருக்குங்க. ஒன்று கோயம்புத்தூரை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து திருப்பூரை பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 இடங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது தோல் மற்றும் தோல் பொருட்கள் தொகுப்பு. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வேலூர் சைடு, அதாவது சென்னை, வேலூர், காஞ்சிபுரம் இந்த சைடு தான் அதிகமாக இண்டஸ்ட்ரி இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய தோல் பதனிடும் உற்பத்தி திறனில் 60% தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் உற்பத்தி ஆகுது. தோல் பதனிடும் உற்பத்தி திறனில் 60% தமிழ்நாடு தான் வச்சுருக்கு. அதுவே 38% தோல் காலணிகள், தோல் உதிரி பாகங்கள் எங்கே உற்பத்தி செய்யப்படுதுன்னா தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது. தோல் பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை பெறும் மாவட்டம் எது அப்படின்னா வேலூர் மாவட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. வேலூரில் தான் அதிகமான தோல் உற்பத்தி செய்யப்படுது. அடுத்தது சிவகாசியை பற்றி கொடுத்துருக்காங்க. சிவகாசியை பொறுத்த வரைக்கும் பட்டாசு தயாரிப்பு, தீப்பெட்டி தயாரிப்பு, அச்சிடுதல், அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ் அதிகமாக இருக்கிறது எங்கன்னா சிவகாசி தான் இருக்குது. குறிப்பாக பட்டாசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவிலேயே முதலிடமே சிவகாசி தான். குறிப்பாக 90% பட்டாசு உற்பத்தி செய்யப்படுது. 80% பாதுகாப்பான தீப்பெட்டி தயாரிக்கப்படுது. 60% அச்சுப்பணி, அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு அந்த வேலை நடக்கிறது எங்கன்னா சிவகாசியில் தான் நடக்குது. அடுத்தது மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொகுப்புகள். இதை பொறுத்த வரைக்கும் 2 ஏரியா மட்டும்தான் தமிழ்நாட்டில் டெவலப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா சென்னை, இன்னொன்று கோவை. இந்த 2 இடத்துல மட்டும்தான், அதாவது ஐடி செக்டார் ரொம்ப டெவலப்பாக இருக்குது.
அடுத்தது குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக எல்காட் இதை பற்றி சொல்கிறாங்க. எல்காட் அப்படிங்கிறது அதாவது எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டு தான் எல்காட்டு. இந்த எல்காட்டு அப்படிங்கிறது 8 இடங்களில், அதாவது தமிழ்நாட்டில் 8 இடங்களில் ஐடி அப்படிங்கிற தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து உருவாக்கியிருக்கு. சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலம். இதை மட்டும் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தா சென்னையில் சோழிங்கநல்லூர் இந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க. கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சி அப்படிங்கிற இடம், மதுரையில் 3 இடம், இலந்தைக்குளம், வடபாலஞ்சி, கிண்ணிமங்கலம் இந்த இடங்களில் வந்து உருவாக்கியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளியில் நாவல்பட்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே, திருநெல்வேலியில் கங்கை கொண்டான், சேலத்தில் ஜாகீர் அம்மாபாளையம், ஒசூரில் விஸ்வநாதபுரம். இந்த இடங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை எப்படி கேட்கலாம்னா பொறுத்துக்க டைப்பில் வந்து கேட்கலாம். அடுத்தது வரைபட தகவல் தொழில்நுட்ப கொள்கை. இந்த கொள்கை எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னா 2018-19 வெளியிடப்பட்டது. இந்த கொள்கை மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வரைபட தகவல் தொழில்நுட்ப கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 2018-19. அடுத்தது சிமெண்ட் இண்டஸ்ட்ரி எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா அரியலூராக இருக்குது. ஸோ சிமெண்ட்டுன்னு சொன்னாவே அரியலூர் உங்கள் மைண்டுக்கு வந்துடணும். அடுத்தது போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை. போக்குவரத்து கோழிப்பண்ணை அப்படின்னு சொன்னாவே நாமக்கல் தான், வேறு எதுவுமே உங்களுக்கு மைண்டுக்கு வரக்கூடாது. அடுத்தது தமிழகத்தின் தொழில் விரிவாக்கத்திற்கு திறவுகோலாக செயல்படும் முகமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டு சில ஏஜென்சியை உருவாக்கி வச்சுருக்கு. எதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய தொழிலில் வந்து விரிவுபடுத்தணும், தொழிலை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த அமைப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கலாம், இல்லை உருவாக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம், இல்லை எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு நல்லா தெரியணும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம், அதாவது சிப்காட்டு. இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1971. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து மைண்டில் வச்சுக்கணும். சிப்காட்டுன்னு சொன்னாவே 1971 உருவாக்கப்பட்டது. எதுக்காக உருவாக்கியிருக்காங்க? தமிழ்நாட்டின் தொழில் முன்னேற்றத்துக்காக தொழில் பேட்டையை அமைச்சு அதன் வழியாக தொழிலில் டெவலப் பண்ணுறது தான் இந்த சிப்காட்டுடைய வேலை. அப்போ சிப்காட் என்ன பண்ணுது? தொழில் பேட்டைகளை அமைச்சிருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் சில முக்கியமான இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல தொழில் பேட்டை அப்படிங்கிற கேட்டகரியில் நிறைய வந்து தொழில் குழுக்களை வந்து உருவாக்கியிருப்பாங்க. உதாரணமாக சொன்னால் பெருந்துறையில் வந்து இந்த வந்து இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ இது எதற்காக உருவாக்கப்பட்டது, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, இதன் விரிவாக்கம் என்ன, இந்த 3 மட்டும் நம்ம மைண்டில் இருக்கணும். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், சிப்காட் எப்போ உருவாக்கப்பட்டது? 1971. அடுத்தது தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம், டான்செட்கோ. டான்செட்கோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1970. சிப்காடு 1971, டான்செட்கோ 1970. ஸோ டான்செட்கோவை எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மாநிலத்தில் சிறு தொழில் முன்னேற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது சிறு தொழில், நல்லா கவனிங்க, டான்செட்கோன்னா சிறு தொழில் தான், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதிய நிறுவனங்களுக்கு மானியம் கொடுத்து தொழில்நுட்ப உதவியும் கொடுத்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ண வைப்பாங்க. அடுத்தது தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம், டிட்கோ. இந்த டிட்கோவின் விரிவாக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1965 உருவாக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, டிட்கோ 1965 உருவாக்கப்பட்டது. எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா மாநிலத்தில் தொழில் தோட்டங்களை உருவாக்கணும், தொழிற்சாலையை மேம்படுத்தணும். அதற்காகத்தான் பேர்லேயே இருக்க பாருங்கள், தொழில்துறை மேம்பாடு, தொழிலை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிட்கோ உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம், டிஐஐசி. இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1949 உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். எந்த நிறுவனம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ டிஐஐசி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதிய தொழில் பிரிவை வந்து உருவாக்குறாங்க. நிறைய வந்து தொழில் பிரிவை உருவாக்குறது, இப்போ இருக்கிற தொழிலை வந்து டெவலப் பண்ணுறது, அதுக்காக குறைஞ்ச நிதி உதவியை வந்து கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக இந்த டிஐஐசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
90% சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு மட்டும்தான் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது தமிழ்நாடு சிறு தொழில் கழகம், டான்சி. இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1965 உருவாக்கப்பட்டது. இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா சிறு நிறுவனங்களுக்காக உருவாக்கப்பட்டது. சிறு நிறுவனத்துக்காக உருவாக்கப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனமே இதுதான். நல்லா கவனிங்க, சிறு நிறுவனத்துக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனமே டான்சி தான். எப்போனா 1965 உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 2 முக்கியமான திட்டங்களை மத்திய அரசு தொடங்கினாங்க, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். இது எப்போன்னா ஜனவரி 16, 2016 தொடங்கியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா, இந்தியாவில் தொடங்குவோம், இதுதான் இதோடைய தமிழ் மீனிங்கு. இது எதுக்காக தொடங்கியிருக்காங்க அப்படின்னா தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சி ஏற்படுத்துதல். அதாவது பிஸ்னஸை உருவாக்கணும், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனை நம்ம உருவாக்க போகிறோம். வேலை வாய்ப்பை இதன் வழியாக உருவாக்க போகிறோம், வளங்களை உருவாக்க போகிறோம். அதுக்காக தான் ஸ்டார்ட் அப் இந்தியா உருவாக்கப்பட்டது. இது எப்போன்னா ஜனவரி 16, 2016. டேட்டும் வருஷமும் முக்கியம். அடுத்தது ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 5, 2016. ஸ்டார்ட் அப் வேறு, ஸ்டாண்ட் அப் வேறு. ஸ்டாண்ட் அப் அப்படின்னா என்னென்னா பச்சை புல்வெளி நிறுவனம், அதாவது க்ரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பசுமை நிறுவனங்கள், அவங்கள தொடங்க ஊக்குவிக்கிறது தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். குறிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10 லட்சத்துலேருந்து அதிகபட்சமாக 1 கோடி வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேங்க்கில், அதாவது ஒரு பேங்க்குடைய ஒரு பிரான்ச்சில் ஒரு பட்டியல் இனத்தவர் அல்லது ஒரு பழங்குடியினர், இந்த 2 பேரில் ஒருத்தருக்கு கடனுக்கு கொடுப்பாங்க. அதுவே அந்த கிளையில் ஒரு பெண், அதாவது ஒரு பெண்ணுக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். அடுத்தது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், SEZ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழலை உருவாக்குதல். அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது, அப்படியே சூப்பராக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் சிறப்பு பொருளாதார மண்டலம். இந்த கொள்கை எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா ஏப்ரல் 2000 அறிமுகம் செய்யப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் அமைஞ்சிருக்கு. அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்குவோம். முதல்ல திருநெல்வேலியில் நாங்குநேரியில் அமைச்சிருக்காங்க. அங்கே ஒரு SEZ இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல்நோக்கு உற்பத்தி பண்ணுறாங்க. பல்நோக்கு உற்பத்தி மையம்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி. அடுத்தது எண்ணூரில் வயலூர் அப்படிங்கிற இடத்துல அனல்மின் திட்டம், அதுக்கான SEZ உருவாக்கி வச்சுருக்காங்க. அனல்மின் திட்டம் அப்படின்னு சொன்னாவே எண்ணூர் தான். அடுத்தது கோயம்புத்தூரில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா SEZ, இதை உருவாக்கி வச்சுருக்காங்க. அடுத்தது ஒசூரில் என்னென்ன உருவாக்கியிருக்காங்கன்னா தானியங்கி பொறியியல், மின்னணுவியல், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, இது சம்பந்தமான SEZ உருவாக்கியிருக்காங்க. நல்லா கவனிங்க, மின்னணுவியல், விண்வெளி மற்றும் பாதுகாப்புன்னு சொன்னால் ஒரே ஒரு இடம்தான், ஒசூர் தான். அடுத்தது பெரம்பலூர்லேயும் பல்நோக்கு உற்பத்தி மையம் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது திருவள்ளூர் பொறுத்த வரைக்கும் தானியங்கி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தானியங்கி உதிரி பாகங்கள் தயாரிக்கும் ஒரு SEZ அங்கே உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது திருவள்ளூர்லேயே இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இணைந்த ஒரு மின்னணு வன்பொருள் தளவாடங்கள் அந்த கிடங்கு உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடங்களை நீங்கள் ஹைலைட்டாக பார்த்துக்கோங்க. குறிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, இதை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, MEPZ அப்படின்னு சுருக்கமாகவும் கொடுப்பாங்க. இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1984 உருவாக்கப்பட்டது. இதோடைய தலைமையிடம் தாம்பரத்தில் இருக்கிற GST சாலை, அங்கே தான் இதனுடைய தலைமையிடம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக மத்திய அரசு நாட்டிலேயே 7 இடங்களில் மட்டும்தான் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை அமைச்சாங்க. மத்திய அரசு அமைச்சது 7 இடங்கள். அந்த 7 இடங்களில் ஒன்று தான் இந்த மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். 1984 உருவாக்கப்பட்டது. எங்கே இருக்குன்னா தாம்பரத்தில் இருக்குது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்நிய நேரடி முதலீடு ஊக்குவிப்பு, அதாவது ஃபாரின்காரங்க டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்நிய செலாவணியை ஈட்டுதல், அதிகமாக நம்ம பிஸ்னஸை பண்ணி அதன் வழியாக காசை சம்பாதிக்கணும்.
அடுத்தது வட்டார பகுதிகளில் அதிக வேலைவாய்ப்பை உருவாக்குதல். அதாவது அந்த பகுதியில் அதிகமான வேலைவாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது காரணத்துக்காக இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவ்வளோதாங்க, ஹைலைட்டான பாயிண்ட்டை பார்த்தாச்சு. அடுத்தது புக் பேக் கொஷினை பார்ப்போம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதை பார்ப்போம். முதல் கேள்வி, ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது சென்னை. இரண்டாவது கேள்வி, குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூரை பம்பு சிட்டின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி ஜாகிரஃபி பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜாகிரஃபி பாடத்தை படிச்சிருந்தீங்கன்னா இங்கே ஆன்சர் பண்ணலாம். அடுத்து மூன்றாவது கேள்வி, தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் நுழைவாயில்னா தூத்துக்குடி. அடுத்து நாலாவது கேள்வி, தொழில் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சம். ஒரு நாடு வளரணும் அப்படின்னா தொழில் வளரணும். இதுதான் கேள்விக்கான பதில். அடுத்து ஐந்தாவது கேள்வி, திருப்பூர் எதற்கு பெயர் பெற்றதுன்னா பின்னலாடை தயாரித்தல். இதுக்கு வந்து ஃபேமஸாக பெயர் பெற்றது. அடுத்து ஆறாவது கேள்வி, ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியுடன் சென்னையில் தோல் பொருள் ஏற்றுமதிக்கான மையம் உள்ளது. ஸோ தோல் பொருள் ஏற்றுமதின்னு சொல்லிட்டாவே நம்ம என்ன சொன்னோம்? ஆம்பூர், வாணியம்பாடி, காஞ்சிபுரம், சென்னை இந்த ஏரியாவில் தான் தோல் பொருள் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக நடக்குது. அடுத்து ஏழாவது கேள்வி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்து எட்டாவது கேள்வி, ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டது. அதாவது தமிழக கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட ஒரு முற்றிலும் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்ட தொழில்துறை தொகுப்பு எங்கே இருக்குன்னா ஒசூரில் தான் இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த கேள்வி வேணால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, சிப்காட் எப்போ உருவாக்கப்பட்டது? 1971 உருவாக்கப்பட்டது. அடுத்து 10வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சி முகமை எவை? தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சி முகமை என்பது மூன்றுமே வரும். சிப்காட், டிட்கோ, டான்சிட்கோ மூன்றுமே வரும். அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதல் கேள்வி, தொழிற்சாலை மனிதனின் நவீன பொருளாதார நடவடிக்கைகளில் மிகவும் முக்கியமானதாகும். இரண்டாவது கேள்வி, தொழில் தொகுப்புகள் என்பது பொதுவான சந்தை மற்றும் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளும் வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்பாகும். மூன்றாவது கேள்வி, நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதனிடும் வசதிகள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஏன்னா இந்தியாவிலேயே தோல் பொருள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் வேலூர் மாவட்டம். அடுத்து நாலாவது கேள்வி, சிவகாசி லிட்டில் ஜப்பான் என்று பற்றுடன் அழைக்கப்படுகிறது. கரெக்டு. இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்து ஐந்தாவது கேள்வி, சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை ஏப்ரல் 2000 அறிவிக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 2000. அடுத்து ஆறாவது கேள்வி, தொழில் முனைவோர் என்பவர் புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் புத்தாக்கம் புனைபவர் ஆவார். அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்க. எது சரியோ அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். முதல்ல பாயிண்டை பார்ப்போம். பொதுமக்களின் செயலற்ற சேமிப்பை அணி திரட்டுவதன் மூலம் மூலதன உருவாக்கத்தை ஊக்குவிக்கிறது. அப்போ கரெக்டு தான். அடுத்தது இரண்டாவது பாயிண்ட்டு, அவர்கள் கைவினைஞர்கள், தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு பெரிய அளவிலான வேலைவாய்ப்பை வழங்கலை அப்படிங்கிறது தப்பு. மூன்றாவது பாயிண்ட்டு, மொத்த உள்நாட்டு உற்பத்தியையும் தலா வருமானத்தையும் அதிகரிக்க தொழில் முனைவோர் நாட்டுக்கு உதவுகின்றார்கள். கரெக்டு. நாலாவது பாயிண்ட்டு, தொழில் முனைவோர் நாட்டின் ஏற்றுமதி வர்த்தகத்தை ஊக்குவிப்பதில்லை, அவங்க தான் ஊக்குவிக்கிறாங்க. ஸோ தப்பு. அப்போ சரியான கூற்று அப்படிங்கிறது கூற்று 1 மற்றும் 3 தான் சரி. அடுத்தது தவறான ஒன்றை தேர்வு செய்ய. முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் தோல் தொழிற்சாலைகள் இல்லாத இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இங்கெல்லாம் இருக்குது, தருமபுரியில் இல்லை. அடுத்து இரண்டாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல? எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல அப்படின்னா இங்கே பாருங்களேன், டிட்கோ இருக்குது, சிட்கோ இருக்குது, சிப்காட் இருக்குது, எம்இபிஜி இது மட்டும் இல்லை. அடுத்தது பின்வருவனவற்றை பொறுத்துக. தொழில் முனைவோரை தொழில் அமைப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எம்இபிசெட் அப்படிங்கிறது ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை அப்படின்னு பார்த்தா எங்கே இருக்குன்னா அரவங்காட்டில் இருக்குது. நல்ல கவனிங்க பாருங்கள், இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா அரவங்காட்டில் இருக்குது. அடுத்து டிஎன்பிஎல் இது எங்கே இருக்குன்னா கரூரில் புகழூர் என்ற இடத்துல இருக்குது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். இந்த பாயிண்ட்டை மட்டும் கவனிங்க, இது புதுசாக இருக்குது. இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா அரவங்காடு. ஸோ இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமானது எல்லாத்தையும் பார்த்தாச்சு, புக் பேக் கொஸ்டினை பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்களேன்.
நிறைய பேர் லைக்கே போட மாட்டேன்றீங்க. வியூஸ் அதிகமாக இருக்குது, பட் லைக் வந்து கம்மியாக இருக்குது. பிடிச்சா தாராளமாக ஒரு லைக்கை தட்டி விடலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். 10வது பொருளாதாரம், 11வது பொருளாதாரத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதை நான் எண்டு ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.